ஆண்டவராய் இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவனாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னோடு கூட 3 வருஷம் ஊழியத்தில் இருந்து இயேசுடைய மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு தன்னை விட்டு தூரமாய் மீன்பிடிக்க போன சீசர்களை தேடி போய் பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, யோனாவின் குமாரனாய் சீமோனே, நீ என்னை நேசிக்கிறியா? ஆமென். நீ என்னை நேசிக்கிறியா? இந்த பகுதியில இருந்து தான் இன்னைக்கு ஒரு சில காரியத்தை ஆவியான நமக்கு கற்று தருவாராக. இந்த முழு அதிகாரத்துல இன்னைக்கு இந்த அதிகாரத்தை வச்சு நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு சில காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு பாயிண்டா இருக்காது, ஒரு பைபிள் ஸ்டடி போலதான் இருக்கும். இந்த பகுதியிலிருந்து ஆண்டவர் என்ன செய்வார், இன்னைக்கு நம்மளோடு பேசுவாராக. ஆமென். அல்லேலூயா. கவுனிங்க, ஆண்டவர் இந்த பூமியில இருந்த நாட்களில், மனுஷகுமாரனா இருந்த நாட்களில் 12 சீசர்களை அவர் தெரிந்தெடுத்து தன்னோடு கூட வைத்து கொண்டு ஊழியத்தில் அவர் உருவாக்கி கொண்டு வந்தார். இப்ப தன்னிடத்தில் வந்தபோது ஒவ்வொரு சீசர்களுக்கும் ஆண்டவர் பெயர் மாற்றுகிறார். குறிப்பாக இந்த பேதுருக்கு சீமோன் அப்படிங்கிற பேரு, அதை எப்படி மாத்துகிறாருன்னு சொன்னா, பேதுரு, நீங்க வாசிங்க மார்க் 3ஆம் அதிகாரம் 16. பேதுரு என்று பெயரிட்டார். சீமோனுக்கு பேதுரு என்று சொல்லி பெயரிட்டார். பெயர் மாற்றம் எதற்கென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை மாறுவதற்கு, நம்முடைய குணாதிசயம் மாறுவதற்குத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பெயர் மாற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பெயர் மாற்றம் எதற்கென்று சொன்னால், எதற்காக ஞானஸ்தானம் எடுத்த உடனே பெயரை மாற்றுகிறோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை மாறணும், நம்முடைய கேரக்டர் மாறணும், நம்முடைய சுபாவம் மாறணுங்கிறக்காக பெயரை என்ன செய்யறாங்க, மாற்றுகிறார். சரி, இப்ப பெயர் மாற்றி தன்னோடு கூட இந்த சீசர்கள் இருந்தார்கள். குறிப்பாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து அவர் உயிர் தெழுந்ததுக்கு பிறகு இந்த சீசர்கள் என்ன செய்தார்கள், இயேசுவை விட்டு, இன்னும் சொல்ல போனா தான் விட்டு வந்த அந்த மீன் பிடிக்கக்கூடிய தொழிலுக்கு நேராக அவங்க போயிட்டாங்க. நீங்க 21ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. யோவான் 21:3. அந்த ராத்திரியில் அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. கவுனிங்கள், நீங்க கவனிச்சாதான் இந்த செய்தி புரியும். இந்த சீசர்கள், குறிப்பாக பேதுரு என்ன சொல்லுகிறார், நான் மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்லுகிறார். இப்ப அவரோடு கூட சில அந்த சீசர்கள் மீன் பிடிக்க போனார்கள். இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு என்ன செய்கிறார்கள், பிரயாசப்படுகிறார்கள். ஆனா ஒரு மீன் கூட என்ன செய்யல, கிடைக்கல. நீங்க பேதுருடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக, இயேசுவை அண்டிக் கொள்வதற்கு முன்பாக, இதே போலவே ஒரு இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு அவர் மீன் பிடிப்பதற்கு இரவு முழுவதும் பிரயாசப்படுகிறார். ஆனா ஒரு மீன் கூட கிடைக்கல.
லூக்கா 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்கள். ஒரு காலத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு முன்பாக, அண்டிக் கொள்வதற்கு முன்பாக இரவு முழுவதும் பிரயாசப்படுகிறார். ஆனால் ஒரு மீன் கூட கிடைக்கல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதிகாலையில போய் அங்கு பேதுருகிட்ட பேசுறாரு, படகை கேட்கிறாரு, படகுல இருந்து பிரசங்கம் பண்ணுகிறார். பிரசங்கம் பண்ணி முடித்த பின்பு உன் வலையை கொண்டு போய் ஆழத்தில் போடுங்கிறாரு. திரளான மீன்களை, குறிப்பாக 2 படகுகள் நிரம்பத்தக்கதான மீன்களை பிடித்தார்கள். இயேசுவை அறிந்து கொள்வதற்கு முன்பாக, இயேசுவை அண்டிக் கொள்வதற்கு முன்பாக வெறுமை தேவன் அற்புதத்தை செய்து தன்னை வெளிப்படுத்துகிறார், தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்துகிறார், தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். அதற்கு பின்பு இந்த சீசர்கள், குறிப்பாக பேதுரு இயேசுவோடு கூட இருக்கிறார். அப்படி கூட இருக்கக்கூடிய நாட்கள்ல மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசியுங்கள். இயேசுவோடு கூட இருந்த நாட்களில் அவர் வரிப்பணம் கொடுக்கணும், இயேசுவுக்கும் பேதுருக்கும் வரிப்பணம் கொடுக்கணும். ஆகவே நீ கடல்ல போய் தூண்டி போடு, முதலாவது அகப்படக்கூடிய மீனுடைய வாயை திறந்து பாரு, வெள்ளி பணம் இருக்குன்னு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார். அதன்படியே அந்த வெள்ளி பணத்தை எடுத்து என்ன செய்தார்கள்? பேதுரு வந்து வரிப்பணம் கொடுத்தார். இப்ப மூன்றாவதாக, இப்ப இயேசுவோடு கூட இருந்த சீசர்கள் இயேசு விட்டு தூரமாய் போயிட்டாங்க. இப்ப தூரமா போய் தான் மறுபடியும் விட்டு வந்த அந்த மீன் பிடிக்கக்கூடிய தொழிலை அவர்கள் மீன் பிடிக்கிற போது, அந்த தொழிலை செய்ய ஆரம்பிக்கிற போது அங்கேயும் வெறுமை. கவுனிங்க, ஒரு மனிதன் தேவனை அறிந்து கொள்வதற்கு முன்பாக, அண்டிக் கொள்வதற்கு முன்பாக அவன் வாழ்க்கையில வெறுமை. ஒரு மனிதன் இயேசுவை விட்டு தூரமாய் போகிற போதும் அவனுடைய வாழ்க்கையில வெறுமை. ஆனால் ஒரு மனிதன் தேவனோடு இருக்கிற போது, இயேசுவோடு கூட இருக்கிற போது, தேவன் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஒரு மனிதன் தேவனை அறிந்து கொள்வதற்கு முன்பாக வெறுமை. தேவனை அறிந்து கொண்ட ஒரு மனிதன் தேவனை விட்டு தூரமாய் போகிற போதும் அவனுடைய வாழ்க்கையில வெறுமை. ஆனால் தேவனோடு இருக்கிற போது, ஒரு மனிதன் தேவனோடு இருக்கிற போது, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுகிற போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் அந்த மனிதனை ஆசீர்வதிக்கிறார். இந்த பூமியில அநேகருக்கு ஒரு அடையாளமாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென், அல்லேலூயா. உலகத்தினுடைய பார்வைக்கு தூண்டி போடுவது ஒரு அற்பமான காரியம். ஆனால் அந்த அற்பமான காரியத்துக்குள்ளே தேவன் அற்புதமான காரியத்தை வைத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எந்த மீனுடைய வாய்க்குள்ளேயும் வெள்ளிப்பணம் இருக்காது. ஆனால் தேவனோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த உலகத்தில் நடக்காத ஒரு காரியத்தை, எந்த மனிதனுக்கும் நடக்காத காரியத்தை தேவன் செய்யக்கூடியவரா இருக்கிறார். இந்த பகுதியில நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்ன? ஒரு காலத்துல நான் தேவனை அறியாதவனா இருந்தேன். அந்த நாட்கள்ல உலகத்துக்கு வரக்கூடிய அதே நெருக்கடிகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், வெறுமையை சந்தித்தேன். நான் இயேசுவோடு கூட இருக்கிற போது ஆண்டவர் ஒரு சின்ன ஆலோசனை கொடுத்தாலும் அந்த ஆலோசனைக்கு நீங்கள் நான் கீழ்ப்படுகிற போது அற்புதமான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம். ஆனால் ஒரு மனிதன் தேவனை விட்டு தூரமாய் போகிற போது, தன் விட்டு வந்த காரியத்தை செய்கிற போது அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு வெறுமையை சந்திப்போம். தேவனோடு இருப்பது நமக்கு பாக்கியம். ஆமென், அல்லேலூயா. தேவனோடு இருப்பது பாக்கியம். இந்த உலகத்துல எத்தனை நாட்கள், எத்தனை வருஷங்கள் வாழப் போகிறோம் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த பூமியில வாழக்கூடிய வாழ்க்கையில நான் எப்பொழுதும் தேவனோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, தேவனோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை
எனக்கு ஆசீர்வாதமா இருக்கு. அடுத்த வசனத்தை வாசிங்க, 21:4 வசனத்தை. போதும். விடியற் காலையில இயேசு கிறிஸ்து தன்னை விட்டு தூரமாய் போன இந்த சீசர்களை ஆண்டவர் அதிகாலையில தேடி போறார். Praise the Lord. நம்ம அதிகாலையில தேவனை தேடுகிறோமோ இல்லையோ, ஆனால் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை அதிகாலையில தேடுறார். நீ வேதத்துல பாத்தீங்கன்னா, பேதுருவை முதல் முறை சந்திக்கிற போதும் அதிகாலையில் ஆண்டவர் தேடி போனார். இந்த இடத்திலும் ஆண்டவர் அதிகாலையில தேடி போறார். நமக்கு அதிகாலையில தான் நல்ல தூக்கம். அதிகாலையில தான் நல்ல தூக்கம். நம்ம அந்த கூகுள் மீட் ஆரம்பிச்சதே நம்ம பிள்ளைகள், நம்முடைய சபை மக்கள் என்ன செய்யணும்? அதிகாலையில் எழுந்து நல்லா ஜெபிக்கணும். இப்ப நம்ம பிள்ளைகள் அதிகாலையில் நல்லா தூங்குறாங்க. ஆனால் மற்றவர்கள், மற்ற திருச்சபை மக்கள், மற்றவர்கள் நம்மளோடு இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். Praise the Lord. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உண்மையாவே வெவ்வேறு சபையில இருக்கிற தேவ பிள்ளைகள் நம்மளோடு இணைந்து அதிகாலையில பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம ஆன் பண்ண உடனே உள்ள வந்துருவாங்க. ஆனா நம்ம பிள்ளைகள், ஸ்தோத்திரம், என்ன ஆரம்பிச்சாலும் எங்களை அசைக்க முடியாது பாஸ்டர். பைபிள் வசனம் உங்களுக்கு தெரியுமா? கர்த்தர் மாறாதவர், நாங்கள் என்ன செய்ய மாட்டோம். ஆமா, ஸ்தோத்திரம். நீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல, எங்களை நீங்க மாத்தவே முடியாது பாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மனிதனுடைய அன்புக்கும் தேவனுடைய அன்புக்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் உண்டு. மனிதர்கள் தேவனை மறந்து விட்டார்கள், தேவன் காண்பித்த இரக்கத்தை மறந்து விட்டார்கள், தேவனுடைய அழைப்பை மறந்து விட்டார்கள், தேவனுடைய திட்டத்தை மறந்து விட்டார்கள். இவர்கள் தான் விட்டு வந்த இந்த மீன் பிடிக்கக்கூடிய இந்த வேலைக்கு போயிட்டாங்க. ஒரு காலத்துல பேதுரு என்ன சொன்னார் அப்படின்னா, ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டு உம்மை நாங்கள் பின்பற்றுகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 27வது வசனமாவது வாசிங்க. எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எல்லாவற்றையும் விட்டுன்னு சொன்ன இந்த பேதுரு என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னா, இப்ப விட்டு வந்த அந்த மீன் பிடிக்கக்கூடிய தொழிலுக்கு நேரா போயிட்டார். தான் போனது மாத்திரமல்ல, தன்னோடு கூட ஒரு கூட்டத்தையும் கூட்டிட்டு போயிட்டார். ஆனால் உலக தோற்றத்துக்கு முன்னே இந்த சீசர்களை நேசித்தவர் இந்த உலகத்தில் அவர்களை தெரிந்தெடுத்த போது எப்படி நேசித்தாரோ, தன்னோடு கூட இருக்கிற போது எப்படி நேசித்தாரோ, இப்ப தன்னை விட்டு தூரமாய் போன போதும் அந்த கிறிஸ்துவின் அன்பு, அந்த தேவனுடைய அன்பு மாறாத அன்பு. இந்த உலகத்துல மனிதனுடைய அன்பு மாறி போகும். குறிப்பா சொல்லுவாங்க, கணவனுடைய அன்பு காணாம போயிருமா, மனைவியினுடைய அன்பு மாறி போகுமா, பிள்ளைகளுடைய அன்பு பிரிந்து போகுமா. ஆனா ஒரு அன்பு மாறாது. இந்த மனிதனுடைய அன்பு இருக்கு பாருங்க. கணவன் மனைவியை நேசிப்பது, மனைவி கணவனை நேசிப்பது, பிள்ளைகள் பெற்றோரை நேசிப்பது, பெற்றோர்கள் பிள்ளைகளை நேசிப்பது, இப்படி இந்த அன்பு எல்லாமே சுபாவத்துக்குரிய அன்பு, உலகத்துக்குரிய அன்பு. இந்த உலகத்துக்குரிய அன்பு காணாம போயிடும். ஆனால் தேவனுக்குரிய ஒரு அன்பு இருக்கு. கிரேக்க பதத்துல அகாபே அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு, இந்த தேவ அன்புக்கு அகாபே அப்படிங்கிற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டு, இந்த அகாபே அன்பு, இந்த தேவ அன்பு, தெய்வீகத்துக்குரிய அன்பு, அது ஒரு காலம் சூழ்நிலைகள் வந்தாலும் மாறாது, நம்ம தூரமா போனாலும் மாறாது. உலக தோற்றத்துக்கு முன்னே நம்ம எப்படி நேசித்தாரோ, நாம் தேவனை தேடுகிற போது எப்படி நேசித்தாரோ, அதே போலவே இன்னைக்கும் ஆண்டவர் நேசிக்கிறார். ஆமென்.
அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசியுங்கள். முடிவு வரை இந்த அன்பு வைத்தார். தேவனுடைய அன்பு ஒரு காலம் மாறாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், தேவ சமூகத்துல வருகிற போதெல்லாம் நான் தேவனுடைய அன்பை நாம் இன்னும் அறிந்து கொள்ளணும், தேவனை இன்னும் கிட்டி சேரணும். ஆமென், அல்லேலூயா. நீ எப்பெல்லாம் தேவ சமூகத்துக்கு வரீங்களோ, நீங்க தனிப்பட்ட விதத்தில் தேவ சமூகத்தில் அமர்ந்தாலும் சரி, அல்லது நீங்கள் ஐக்கியமாக சபையாக இணைந்து வந்தாலும் சரி, தேவ சமூகத்துல வருகிற போது நமக்குள் இருக்கக்கூடிய தேவ அன்பு அனல் மூட்டப்படணும். தேவ சமூகத்துல வருகிற போது நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய, ஆத்துமால இருக்கக்கூடிய அந்த தேவ அன்பானது அனல் மூட்டப்படணும், இன்னும் தேவனை கிட்டி சேரணும். நெறிந்த நாணலை முறிக்காதவர், மங்கி எரிகிற திரியை அணைக்காதவர், நமக்கு தேவையானதை கொடுத்து நம்மை தட்டி எழுப்புகிறவர் நம்முடைய தேவன். ஆமென். தட்டி எழுப்புகிறவர். அநேக நெருக்கடியோடு, போராட்டத்தோடு, பலவிதமான கவலைகளோடு தேவ சமூகத்துக்கு வரலாம். ஆனால் போகிற போது தேவனுடைய அன்பை உணர்ந்தவர்களாக, தெய்வீக சமாதானத்தை அனுபவிக்கக்கூடியவர்களாக, இருதயத்துல ஒரு மாற்றத்தோடு கடந்து போகணும். கொஞ்ச நேரம் அப்படி வந்துட்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நான் என்னுடைய வாழ்க்கையில தேவ சமூகத்துல அமர்கிற போது ஆண்டவர் அந்த வேதத்துல நான் படிக்கக்கூடிய பகுதியில ஆண்டவர் தன்னுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறார், தன் நேசத்தை எப்படி வெளிப்படுத்துகிறார், அந்த இடத்தில் தேவன் எப்படியெல்லாம் தன்னை வெளிப்படுத்துகிறார், தன்னுடைய இரக்கத்தை, தன்னுடைய கிருபைகளை, தன்னுடைய மகிமைய, தன்னுடைய வல்லமைய அவர் எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி அதிகமா உணர்ந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். சில நேரம் வேதத்தை வாசிக்கும் போது கண்ணீர் விடுகிற நாட்கள் உண்டு. அதை வாசிச்சுட்டு இருக்கும் போதே அப்படி கண்ணீர் வந்துடும். உண்மையாவே பயபக்தியோடு ஆண்டவரே என்னோடு பேசுங்க, வெளிப்பாட்டை கொடுங்க, என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும் சொல்லி ஒரு தாகத்தோடு, ஏக்கத்தோடு, வாஞ்சையோடு நாம் வேதத்தை வாசிக்கிற போது நம்மளோடு பேசக்கூடிய தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அதிகாலையில தேடி போனார். ஆண்டவருடைய அன்பு மாறல. இப்ப நம்மளா இருந்தா என்ன செய்வோம் அப்படின்னா, நேர போய் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒண்ணு தேடி போயிருக்க மாட்டோம். அப்படியே தேடி போயிருந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, துரோகிகளே அப்படின்னு தான் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? நீங்க அடுத்த வசனத்தை வாசிங்களே. பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாயிலும் உங்களிடத்தில் உண்டா? ஆண்டவர் போய் என்ன சொல்றாரு அப்படின்னா, தேடி போனாரு. தன்னுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், பிள்ளைகளே என்ன சொல்றாரு? நம்ம போய் என்ன சொல்லுவோம்? துரோகிகளே. ஒருவேளை நம்ம 4 நாளைக்கு சாப்பாடு கொடுத்தா கூட நம்ம இப்படி போயிட்டாங்களே, அவங்க நமக்கு எகென்ஸ்டா, நமக்கு விரோதமா ஒரு காரியத்தை செய்கிற போது இப்படி நடந்துக்கிட்டாங்களே, இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு யோசிப்போம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சீசர்களை தெரிந்தெடுத்து பரலோகத்தினுடைய வெளிப்பாடுகளை கொடுத்து ஆண்டவர் அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தி வருகிறார். கிருபையை கொடுக்கிறாரு, வல்லமையை கொடுக்கிறாரு, வரங்களை கொடுக்கிறாரு, அவர்களை குறித்த தேவ திட்டங்கள் எல்லாம் வெளிப்படுத்துகிறார். எல்லா இடத்திலும் தேவன் அவர்களை கனப்படுத்துகிறார். அநேகமாயிரம் ஜனங்கள் கூடியிருக்கிற போது கிறிஸ்துவனுடைய பார்வை முழுவதும் தன்னோடு இருக்கக்கூடிய அந்த சீசர்கள் மேலதான் இருந்துச்சு. ஆனா அப்படிப்பட்ட சீசர்கள் இப்ப அவர்கள்
தன் மேலே இருக்கக்கூடிய அழைப்பை மறந்து, தேவ திட்டத்தை மறந்து, தேவனுடைய நோக்கத்தை மறந்து தூரமாய் போன போது தேடி போக முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. தேடி போயிட்டாரு, அதிகாலையில தேடி போயிட்டாரு. போய் என்ன வார்த்தையை சொல்றான்னா, பிள்ளைகளே. Praise the Lord. தூங்குற அலையிலே சொல்லுவோம். ஆனா தூங்குற மாதிரியே இருக்குது, ஆனா சுதாரிச்சுக்கிட்டீங்க. சரி, கர்த்தர் நல்லவர். இந்த பிள்ளைகளே அப்படிங்கிற வார்த்தைய ஏற்கனவே ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரா அப்படின்னா சொல்லி இருக்கிறாரா? நீங்க யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 33ஆவது வசனத்தை வாசிங்க. ஏற்கனவே இந்த சீசர்கள் தன்னோடு கூட இருந்தபோது சொல்லி இருக்கிறார், பிள்ளைகளே. தன்னோடு கூட இருந்தபோது, தனக்கு உதவியா இருந்தபோது, தேவனுடைய திட்டத்துக்குள்ள இருந்தபோது, ஊழியத்தில் இருந்தபோது பிள்ளைகளே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரு. இப்ப தன்னை விட்டு தூரமா போயிட்டாங்க, எல்லாவற்றையும் மறந்து தூரமா போயிட்டாங்க. இப்பவும் அதே வார்த்தையை சொல்றாரு, பிள்ளைகளே. உண்மையாவே இந்த அன்பெல்லாம் எப்படிப்பட்ட அன்புன்னு தெரியல. யூதாஸ் இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுக்க வராரு. கெத்செமனே தோட்டத்துல இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அந்த யூதாஸ் காட்டி கொடுக்க வராரு. இப்ப அந்த யூதாஸை எப்படி அழைக்கிறார் பாருங்க. 26:50 மத்தேயு. போதும். சிநேகிதனே. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உண்மையாவே சரியான வார்த்தை எப்படி சொல்லி இருக்கணும்? துரோகியே. ஏன்னா இவ்வளவு காலம் கூட இருந்து அற்புதத்தை பார்த்த, அடையாளத்தை பார்த்த, வெளிப்பாடுகளை கேட்ட, தேவனுடைய ரகசியத்தை கேட்ட, இவ்வளவு அறிந்து கொண்ட நீ இப்ப எனக்கு எதிராக செயல்படுகிறியே, என்னை காட்டி கொடுக்கிறதுக்கு நீ பேரம் பேசிட்டு வந்திருக்கிறியே, துரோகியே அப்படின்னு சொல்லணும். ஆனா அவர் என்ன சொல்லனா, சிநேகிதனே. சிநேகிதனே. உண்மையாவே தேவனுடைய அன்பு எவ்வளவு விலையேற பெற்றது. ஒரு மனிதனுக்கும் தேவனுக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன? உலக தோற்றத்துக்கு முன்னே நேசித்தவர், இந்த உலகத்தில் மனுஷ குமாரனா இருந்து நேசித்தவர், தன்னை விட்டு தூரமாய் போன போதும் அந்த சீசர்களை அவர் நேசித்துக் கொண்டே இருந்தார். அவர் நேசித்தார். அவருடைய நேசத்துல ஒரு வித்தியாசம் இல்லை. வித்தியாசம் இல்லை. நான் உண்மையாவே அந்த பகுதியை நேற்றுக்கு நைட்டு காலையில வாசிக்கும் போது, இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு! ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இந்த உலகத்துக்குரிய அன்பு, சுபாவ அன்பை விட்டு இந்த தெய்வீக அன்புக்கு நேரா வரணும். நம்ம கடைசி வரைக்கும் எந்த அன்புல இருக்கிறோம் அப்படின்னா சுபாவத்துக்குரிய அன்புலதான் இருப்போம். இன்னும் பாத்தீங்கன்னா நம்மளை நேசிக்கிறவர்களை நேசிப்போம், தூசிக்கிறவர்களை தூசிப்போம், வெறுப்போம், இல்லாட்டி அவங்களை விட்டு விலகுவோம். நம்முடைய ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சி, ஒரு முதிர்ச்சி என்பது எங்க ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, எனக்குள்ள எந்த அளவுக்கு தேவனுடைய அன்பு உருவாகுது. உங்களை நீங்க செக் பண்ணி பாருங்களேன். கடந்த வருஷத்துல இவங்களோட நான் பேசல, 2 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களோட பேசல, இன்னும் அந்த வைராக்கியத்தில் தான் இருக்கிறோமா? இல்ல அந்த வாய்ப்பு வருகிற போது ஆண்டவர் அநேக வாய்ப்புகளை நமக்கு தருவார். இப்ப எனக்கு ஆண்டவர் நிறைய டெஸ்ட் அப்படிதான் வைப்பார். இப்ப என்னை குறிச்சு யாராவது தவறா பேசுறாங்க அப்படின்னா முதல்ல அவங்களுக்காக நான் என்னுடைய தனிப்பட்ட விதத்துல ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன்.
அவங்கள நேசிக்கணும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்யணும் ஆண்டவரே, எனக்கு சூழ்நிலைகளை தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு ஆண்டவர் என்ன செய்வார்னா, என் இருதயத்துல ஒரு துளி அளவு மாற்றம் வந்த உடனே நேரடியா சந்திக்கிறதுக்கு சில வாய்ப்புகளை தேவன் உருவாக்கி தருவார். இருதயத்துக்குள்ள மாற்றம் வந்துருச்சு அப்படின்னா, இப்ப அவங்கள பார்க்கும்போது ஒரு நேசம் வரும். மாற்றம் வரலனா ஏற்கனவே இருந்த வெறுப்பை விட அதிக வெறுப்பா இருக்கும். அப்படியே திரும்பிட்டு போயிடும். இல்ல பிரதர், இந்த வருஷத்துல எனக்குள்ள மாற்றம் வந்திருக்கு. உண்மையாவே நீங்க ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒரு ரகசியத்தை நான் சொல்லித்தரேன். இந்த உலகத்துல யாரெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலையோ, உங்களுடைய மனசை யாரெல்லாம் வேதனைப்படுத்தினார்கள், துக்கப்படுத்தினார்கள், உங்களுடைய கண்ணீருக்கும் உங்களுடைய வேதனைக்கு யாரெல்லாம் காரணமா இருந்தாங்களோ, இன்னைக்கு நைட்டு என்ன செய்யுங்க, ஒரு பேரை எழுதுங்க, அப்படி கை வைங்க, சொல்லி மனசார வாழ்த்தி ஆசீர்வதிங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எப்ப நம்முடைய இருதயத்துல நம்முடைய ஆத்துமாவுல ஒரு துளி அளவு மாற்றம் வருகிறதோ, பரலோகம் கலிகூரும், பரலோகம் சந்தோஷப்படும். ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில நமக்குள் வந்த மாற்றத்தை வைத்து நம்மை ஆசீர்வதிக்க தொடங்குவார். இப்ப அநேக பிள்ளைகள் எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா, வேதம் வாசிக்கிறதுனால ஆசீர்வாதம், ஜெபிக்கிறதுனால ஆசீர்வாதம், ஆலய கூடுகைக்கு வருகிறதுனால ஆசீர்வாதம் இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனா அதே நேரத்துல என்னுடைய ஜெபம், என்னுடைய வேத வாசிப்பு, என் ஆலய கூடுகை எல்லாமே நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியத்தேன். இது எல்லாமே எதுக்கு? வேத வாசிப்பது எதுக்கு? வார்த்தையை கீழ்ப்படிய. ஜெபம் பண்ணும்போது தேவ சத்தத்தை கேட்டு நான் கீழ்ப்படியணும். ஆலய கூடுகைக்கு வருகிற போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியணும். இப்ப நம்ம என்ன செய்யும் அப்படின்னா, ஏதாவது ஒரு கடினமான வார்த்தை வருது அப்படின்னா பக்கத்துல திரும்பி, ஸ்தோத்திரம், இன்னைக்கும் என் வீட்டுக்கார் வராம போயிட்டாரு, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், இன்னைக்கு நான் அந்த சிஸ்டர் வராம போயிட்டாங்க, இன்னைக்கு தான் பாஸ் நல்ல பிரசங்கம் பண்ணியிருக்காரு, அவங்க வராம போயிட்டாங்களே, அவங்க வராம போயிட்டாங்களே. அவங்களுக்கு அது தேவைன்னா கர்த்தர் கொண்டு வந்திருப்பார். அது அவங்களுக்கு தேவையில்லை. யாருக்கு தேவையோ அவர்களை இந்த சத்தத்தை கேட்க வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்ப நம்ம என்ன செய்யும் அப்படின்னா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், இவங்க இருந்தா நல்லா இருக்கு. இங்க பாருங்க, இந்த வார்த்தை உங்களுக்கு தான், ஸ்தோத்திரம். நம்ம வலது பக்கம் இடது பக்கம் கரத்தை நீட்டிட்டு நம்ம என்ன நினைச்சோம் அப்படின்னா, நம்ம சரியா இருக்கிற ஸ்தோத்திரம் அப்படின்னு நினைச்சோம். இல்ல, நான் அடிக்கடி சொல்வதை போல, பிரசங்க நேரம் என்பது தேவன் தன் இருதயத்தின் பாரத்தை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். தேவன் தன்னுடைய இருதயத்தின் ஏக்கத்தை, வாரத்தை தேவன் பகிர்ந்து கொடுக்கிறார். நம்ம அநேக நேரத்துல செய்திக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுவோம். என்ன ஜெபம் பண்ணுவோம்? ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆனா பேசுனா கேட்க மாட்டோம். இன்னைக்கு பாஸ் என்னமோ தெரியல, டென்ஷனா பேசிட்டே இருந்தார், வீட்டுல இருந்து சண்டை என்னமோ தெரியல, ஸ்தோத்திரம். நம்ம இப்படி யோசிச்சிருவோம், என்னமோ தெரியல இன்னைக்கு இப்படி எல்லாம் பேசினாரே, ஸ்தோத்திரம், நம்மளத்தான் குத்தி பேசியிருப்பாரோ. குத்தி பேசலான்னு சரி, குத்தாம பேசலான்னு சரி, கர்த்தருடைய வார்த்தை நமக்குரியது. ஆமென். அல்லேலூயா. நான் ஆரம்ப நாட்கள்ல நான் நிறைய அந்த பாதிப்புக்குள்ள போயிருக்கேன். ஒருவேளை நம்மளை தாக்கி பேசினாலும் சரி, குத்தி பேசினாலும் சரி, எப்படி பேசினாலும் சரி, டென்ஷன் பயங்கரமா வந்தது. ஆனா உண்மையாவே சொல்றேன், நீங்க பலிபீடத்துன்னு சொல்றேன், சில நேரத்துல சில ஊழியர்கள் அப்படி நடந்து கொண்டால் கூட ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அவங்களை நேசிக்கிறதுக்கு, அவங்கள மன்னிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரு. இப்ப நேசி, இப்ப அவங்கள மன்னி. ஆண்டவர் நம்மை அடுத்த பரிணாமத்துக்கு நேராக, அடுத்த வளர்ச்சிக்கு நேராக தேவன் கொண்டு போக விரும்புகிறார். எப்படி தேவன் நம்மளை உருவாக்குவார் அப்படின்னா இப்படித்தான் உருவாக்குவார். ஆமென். அப்படித்தான் உருவாக்குவார். அப்ப நம்மளும் அந்த ஏசப்பாவுடைய சுபாவத்துக்குள்ள வரணும், அந்த அகாவே அன்புக்கு நேரா வரணும்.
இன்னைக்கு பெரிய கஷ்டம் என்ன, நம்ம குடும்பத்தையே நேசிக்க முடியல. அதுதான் பெரிய கஷ்டமா இருக்கு. வெளியில விடுங்க பிரதர், ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம குடும்பத்தையே நேசிக்க முடியல. எங்க வீட்டுக்கார் பண்றத பார்த்தா, என் மனைவி பண்றத பார்த்தா, என் பிள்ளைகள் பண்ற, உங்களுக்கு என்ன பிரதர், நீங்க பலிபடத்துன்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டு போறீங்க. எங்க வீட்டுல வந்து வந்து பாருங்க. என் மனைவியோட நீங்க வந்து 2 நாளைக்கு இருந்து பாருங்க. எங்க குடும்பத்துல இருந்து பாருங்க. உங்களுக்கு அப்ப தெரியும் பிரதர். ஸ்தோத்திரம். ஆனா விஷயம் என்னன்னா, இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் அன்று. அவர்தான் நம்மளை இணைச்சு வச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நமக்கு அந்த ஆள் மாத்திரம் இல்லைன்னா நம்மளை பிடிக்க முடியாது. எனக்கு வந்து கிருபா. உண்மையாவே என்னுடைய மனைவி நல்ல மனைவி. ஸ்தோத்திரம். பாஸ்ட் போன மாசம் பிரசங்கம் பண்ணிட்டே இருந்தார். திடீர்னு இப்ப மறுபிறவியெல்லாம் இல்ல, ஆனா இன்னொரு பிறவி இருக்குன்னு வச்சுங்களேன். நியூட்டன், இப்ப கிருபா வந்து அடுத்த பிறவில நீங்க தான் வரணும், நீங்க தான் கணவரா வரணும்னு அது நினைக்குமா அப்படின்னு கேட்டார். கண்டிப்பா நினைக்காது. இப்ப என்னை கேட்டா கூட, ஸ்தோத்திரம், என்னை கேட்டா கூட நான் வந்து என்ன சொல்லுவேன், ஆண்டவரே கிருபாவே கொடுங்கப்பா, ஸ்தோத்திரம், திட்டினாலும் பரவாயில்ல என்ன. ஆனா எங்க வீட்டுல பாஸ்டம்மா, ஆண்டவரே ஸ்தோத்திரம், இத்தனை வருஷம் வாழ்ந்தது போதும்ப்பா, இன்னொரு பிறவியா வேண்டவே வேண்டாப்பா. எங்க வீட்டுக்கு கட்டடத்துக்கு ஒருத்தர் வேலைக்கு வந்தார். அவர் வந்து முகாம், அவர் வந்து ஆர்சி. அவர் சொன்னாரு, இன்னொரு பிறவின்னு ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா என் மனைவி தான் எனக்கு மனைவியா வரணும் அப்படின்னாரு. அது எனக்கு உண்மையாவே ஆச்சரியமா இருந்துச்சு. சரி, உண்மையாவே நீங்க வந்து நீங்கெல்லாம் பொய் சொல்ல மாட்டீங்க. உண்மையாவே இப்ப இருக்கக்கூடிய கணவர் தான் இன்னொரு பிறவின்னு ஒண்ணு இல்ல, அப்படி பிறவின்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த கணவர் தான் வரணும் அப்படின்னு யாராவது விரும்புறீங்களா? அது உண்மை. ஏன்னா வீட்டுக்கு போனா வந்து ஸ்தோத்திரம், ஆனா ஒண்ணு கூட கை தூக்கலையப்பா. அந்த அளவுக்கு என்ன இருக்குன்னா சொல்ல முடியல. சரி, கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சரி. ஆனா சொல்லுவாங்க பாருங்களேன், ஜாடிக்கேத்த மூடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏற்ற துணையை கர்த்தர் கொடுத்தாரு அப்படின்னா நீங்க தவறா புரிந்து கொள்ளக்கூடாது. எல்லாமே பர்ஃபெக்டா. இப்ப கிருபா எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் வந்து என்கிட்ட ஒண்ணுமே இருக்காது. நான் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அவங்க கிட்ட இருக்காது. எப்ப மேரேஜ் பண்ணும்போது இருக்காது, கண்டிப்பா இருக்காது. ஒன்னு ரெண்டு இருக்கலாம், இருக்காது. ஆனால் தேவனுடைய திட்டம் என்ன, நான் புரிந்து கொண்டது என்னன்னா, அவர்களை வைத்துதான் தேவன் நம்மளை என்ன செய்வார் அப்படின்னா சரி பண்ணிட்டே இருப்பார். இப்ப என்ன வைத்துதான் அவங்கள சரி பண்ணுவார். இத புரிஞ்சுக்கிட்டாத்தான் அந்த குடும்ப வாழ்க்கை வந்து சந்தோஷமா இருக்கும். இல்ல அப்படின்னா எலியும் பூனையாத்தான் இருக்கும். கடைசி வரைக்கும் இந்த போராட்டமே நமக்கு பெரிய போராட்டமா இருக்கும். இவங்களை வேதத்தின் அடிப்படையில தேவன் இவர்களை வைத்துதான் தேவன் என்னை சரி பண்ணுகிறார், என்னை வைத்துதான் தேவன் அவர்களை சரி பண்ணுகிறார் உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை நோக்கி கடந்து போகிற போது ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல ஏற்ற துணையாக மாறிவிடுவோம். ஆமே, மாறிவிடுவோம். இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, கல்யாணம் பண்ணி 1 மாசத்திலேயே அப்பா இவ்வளவு உபவாசம் போட்டு ஜோம் பண்ணி, இப்படி ஜோம் பண்ணி, அப்படி ஜோம் பண்ணி வந்து மாட்டிருக்கு பாருங்க, வந்து வாச்சிருக்கு பாருங்க. இந்த ஆண்டவர் என்னதான் ஜபத்தை கேட்டாரோ தெரியல.
நம்ம அப்படி புலம்புவோம், என்னமோ ஆண்டவர் மிஸ்டேக் பண்ண மாதிரி. இல்ல, தேவனுக்கு தெரியும். இப்ப என்ன சரி பண்ணணும் அப்படின்னா, நான் சொல்ற எல்லா காரியத்துக்கும் ஆமா போடுகிற யாராவது ஒரு அம்மா வந்துச்சுன்னு வச்சுங்க, கண்டிப்பா என் வாழ்க்கை சரியாகாது. நேத்திக்கு ஒரு பைபிள் ஸ்டடிக்கா ஒரு காரியத்தை ரெடி பண்ணிட்டு ஜோசுவா சொன்னேன் வந்து, அப்பா போய் நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வருவோம் பண்ணு. சரி வண்டி ஏறா அப்படின்னு சொல்லிட்டு நேர பாஸ்டம் வந்தாப்ல, எங்க வரீங்க? பிரிண்ட் அவுட் எடுக்க. நீ ஜபத்தில் இருக்க மாட்டீங்களா, போய் ஜோம் பண்ணுங்க அப்படின்னு. பேசாம பைபிள் எடுத்து வச்சு உட்காந்துட்டேன். இவன் வந்தேன், அப்பா கிளம்பல அப்படின்னு. இப்ப கிளம்புற மாதிரி நிலைமை இல்லை. ஆமா, பேசாம போய் உட்காந்துட்டேன். நம்மளை கண்டிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், நம்முடைய குறைகளை உணர்த்துறதுக்கு சரி செய்யறதுக்கு ஒரு ஆள் தேவை. சில நேரத்துல தேவன் அப்படித்தான் நடத்துவார். நான் உணர்ந்த வரைக்கும் தேவன் அப்படித்தான் நடத்துவார். வேற இன்னொரு நாளைக்கு எடுத்துக்கோப்பா, வேண்டாம், நான் உட்காந்து ப்ரேயர் பண்றேன் அப்படின்னு சொல்லி நான் உட்காந்து வேதம் வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன், ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சேன்.